குலோப் ஜாமுன் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவையை 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நம்ம குலோப் ஜாமுன் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். சீக்கிரமாக மாவு வறண்டு போயிடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப கெட்டியாகிடுச்சு. சீக்கிரமாகவே இந்த மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது போல் ஒன்றா திரண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கையில் பொறுக்கிற சூடு வந்ததும் இப்போ நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக தான் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவு ரொம்ப அழகாக ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல்கள் எதுவும் இல்லாமல் இது போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இடித்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா திக்காகிரும். பாருங்கள், நம்மளோட சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. லைட்டான கம்பி பதம் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். 1 மணி நேரம்